ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தவலடை செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம். 1 கப் இட்லி அரிசி நான் ஒரு டம்ளர்ல எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 3/4 அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். 5 காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. 2 மணி நேரம் ஊறினோடனே கழுவிட்டு அதை மிக்சியிலே அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம், காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அது கூட 2 மணி நேரம் ஊறின அரிசி பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். இதுக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொரகொரப்பாக இருந்தால் தான் தவலடை நல்லா இருக்கும். டெய்லி இட்லியே சாப்பிடாம வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துங்க. நான் 2 ட்ரிப்பாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். கட்டியாகவே அரைச்சிக்குங்க. உங்களுக்கு தேவையானா மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஊற்றும்போது தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நான் அதில் எதுவுமே சேர்க்காம ப்ளைன் தோசையாக ஊற்றுறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் வெங்காயம்லாம் போட்டால் பிடிக்காது. அதனால் ப்ளைனாக ஒரு தோசை அடை ஊற்றிருக்கேன். அடையை தோசையாக ஊற்றிருக்கேன். நல்லா பொற பொறன்னு இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் அடைக்கி 2 வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு எண்ணெய் ஊற்றி வதக்கியிருக்கேன். அதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை, புதினாவும் போட்டுக்கிட்டேன். தேங்காவை பல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் மொத்தமாக அடையாக ஊற்றுறேன். நல்லா பொற பொறன்னு இருக்கும். மெலிசா ஊற்றவானா கொஞ்சம் மொத்தமாகவே வைத்துங்க. சுவையான தவலடை ரெடி. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.